உண்மையில் வந்து என்னுடைய பத்திரிகை துறை ஊடகத்துறையில் என்னுடைய நண்பராக முக்கியமான என்னை அறிமுகப்படுத்தினது நிமல்ராஜனோட நான் வந்து சுமார் 4 அல்லது 5 வருடங்கள் பணியாற்றியிருக்கிறேன். அவரது மரணத்தில் கடைசியாக நான் அவரோட தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ஒரு ஆளாகவும் நான் இருந்தேன். எனக்கு குறிப்பாக இருந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பாக இறுதி கணங்களில் அவர் என்னோட நெருங்கின தகவல்களை பரிமாறியிருந்தார். அப்பொழுது இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருந்த EPDP அதன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள்தான் இந்த கொலையின் சூத்திரதாரிகள் என்று பகிரங்கமாக எங்களுக்கு தெரியும். ஏன்னா நிமல்ராயன் கூட அதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர்களால் தான் அச்சுறுத்தப்படுவதாகவும் தனது உயிருக்கு பாதுகாப்பிட சூழல் இருக்கிறதாகவும் கூறியிருந்தார். பகிரங்கமாகவே தெரியும் EPDP டக்ளஸ் தேவானந்தா உத்தரவின் பேரில் அவருடைய தீவிர இராணுவ பொறுப்பாளர் இருந்த நெப்போலியன் என்பவர் இப்பொழுது லண்டனில் அடைக்கலம் கொண்டிருக்கிறார். இந்த படுகொலை செய்யப்பட்டது எங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். இலங்கை அரசாங்கத்தின் வளமையான சட்டத்திட்டங்கள் ஜாப்புகளின் பிரகாரம் நிமல்ராயன் படுகொலை வழக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரது அறிவுறுத்தலை எதிர்பார்த்திருப்பதாக கூறி கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக நிமல்ராயனுடைய மரண கிடப்பில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய நண்பன் நிமல்ராயன் இலங்கையில் அதாவது ஈழத்தில் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு என்றுமே மறக்க முடியாத ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். நண்பர் சிவராம் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டதில் நிமல்ராஜன் ஒருவர். அவனோட 3 மொழியிலையும் பரிச்சயம், தமிழ், சிங்களம், ஆங்கிலம் 3லையும் பரிச்சயம். அதால் அவர் ராவிய இருத BBC சந்தேசி என பல தளங்களில் அவரால் பணிபுரிய முடிஞ்சதால் அவரது இழப்பு யாழ்ப்பாணத்தில் என்றுமே ஈடு செய்ய முடியாது. நிமல்ராயனோட குடும்பத்தை நாங்கள் பத்திரிகையாளர்களாக நாங்கள் பாதுகாத்தவர்களை லண்டன் கனடாவுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வச்சிட்டோம். நாங்கள் இன்றைக்கும் நிமல்ராயன் அமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். இந்த நிமல்ராயன் அமைப்பு தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறது, அவர்களுக்கான உதவிகளை வழங்குகிறது. வன்னி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றோம். இதேவேளை ஊடகவியலாளர்களை நினைவு கூறும் வகையில் நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டு நிமல்ராயன் ஞாபகத்து அமைப்பூடாக பல்வேறு பணிகள் நாங்கள் சத்தமின்றி செய்து கொண்டிருக்கின்றோம், செய்து கொண்டே இருப்போம். நிமல்ராஜன் சிவராமான் படுகொலை செய்யப்பட்ட சூழலில் இருந்த அதே சூழல் தான் இப்போ இருக்குது. மீடியா ஃப்ரீடம் இல்லை, எங்களை ஊடக சுதந்திரம் இங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் இந்த நிமிஷம் கூட நமது ரகசியமாக சாதாரண கேமராக்களையும் சாதாரண ஒளிப்பதிவு கருவிகளையும் தான் ஒளித்தெடுத்து செல்கின்றோம். உங்களால் மாதிரி எங்களால் ப்ரொஃபஷனல் கேமராக்களை ஒரு சம்பவத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. நாங்கள் பின்தொடர்போம். இந்த செய்தி சேகரிக்க வருகின்ற போது நாங்கள் பல இடங்களில் தடுக்கப்பட்டோம். நாங்கள் நடமாடுவது பின்பு பார்க்கப்படும், எங்கள் பின்தொடரப்படுவோம். இப்பொழுது கூட நாங்கள் வீடு போய் சேரும் வரைக்கும் எங்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் எதுவுமே இட்ட சூழல் தான் இருக்கின்றது. இலங்கை அரசு குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் ஊடகங்களை அடக்கி வைப்பதற்காக மக்களுக்கு தகவல்கள் செல்லக்கூடாது என்பது தெளிவாக இருக்கின்றது. அதற்கான உச்சகட்ட அழுத்தங்களை பிரிவித்துக் கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் நிமல்ராயன் சிவராமன் போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காலப்பகுதியில் இந்த ஊடக நெருக்குவாரங்கள் இப்பொழுதும் இருக்கின்றன. ஆனால் அப்பொழுது பகிரங்கமாக அவரையும் கொல்லக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது ரகசியமாக கொள்கின்ற அல்லது ரகசியமாக பின்தொடர்கின்ற ரகசியமாக அச்சுறுத்துகின்ற சூழல் தான் இருக்கின்றது. அது சர்வதேச காரணமாக இருக்கலாம். ஆனால் நான் நிமல்ராயன் கல்லறை என்பதாக சொல்கின்றோம். ஊடக சுதந்திரம் இருக்கவில்லை. தொடர்ந்து மோசமான நெருக்குவாரங்கள் மத்தியில் உயிரை பிடித்துக் கொண்டே ஊடகவியலாளர்கள் வேலை செய்கிறார்கள். பல ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அச்சம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டே இருக்கிறார்கள்.